நடனகோபாலநாயகி சுவாமிகள் மதுரையின் ஜோதி என்றும் சௌராஷ்டிர ஆழ்வார் என்றும் போற்றப்படுகிறார். இவரது இயற்பெயர் ராமபத்திரன். கொப்பான் சாமியார் என்று அழைக்கப்பட்டார். சுவாமிகள் தமது தாய்மொழியான சௌராஷ்டிரத்திலும் தமிழிலும் பல இறை பாடல்களை பாடியுள்ளார். இளம் வயதிலேயே இவரது உள்ளம் இறைவனை பாடியது. கல்வியில் கவனம் செலுத்தாத மகனின் எதிர்கால வாழ்விற்கு தனது தந்தை செய்த முயற்சிகள் வீண் போயிற்று. இதனால் வீட்டை துறந்து வெளியேறினார். வீட்டை விட்டு வெளியேறிய ராமபத்ரன் மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தின் மலை வலப்பாதையில் 12 ஆண்டுகள் கடும் தவம் செய்தார். பின்பு திருப்பரங்குன்றத்தை விட்டு பரமக்குடிக்கு சென்றார் ராமபத்ரன். அங்கு அட்டாங்க யோகியான நாகலிங்க அடிகளை அடிபணிந்து அவரது சீடரானார். அவரிடமிருந்து அட்டாங்க யோக சித்திகளை எளிதில் கற்று தேர்ந்தார். சித்தரைப் போல பல அற்புதங்களை நிகழ்த்தி மக்களிடம் பிரபலமானார். நாகலிங்க அடிகள் குரு இவருக்கு சதானந்த அடிகள் என்ற பட்டப்பெயர் வழங்கினார். தமது 71வது வயதில் 1914ஆம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசியன்று மோட்சம் அடைந்தார். மதுரை அழகர் கோவில் சாலையிலுள்ள காதக்கிணறு என்னுமிடத்தில் இவரது சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. இவரது அவதார தினம் இன்று.